ஃப்ரெண்ட்ஸ், நம்மள நிறைய பேருக்கு சர்க்கிள் ஸ்கர்ட், சர்க்கிள் மேக்ஸி கவுன் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி போட ஆசையாக இருக்கும். ஆனால் அதை கட் பண்ணுறதுக்கும் அதுக்கான ஃபேப்ரிக் எவ்வளோ அப்படிங்கிறதும் தெரியாமல் இருக்கும். ஸோ அதுக்கான சொல்யூஷனாக தான் இந்த வீடியோ உங்களுக்கு அமைய போகுது. ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் டைப்ஸ் ஆஃப் சர்க்கிள் ஸ்கர்ட் அப்படின்னு ஃபேப்ரிக் எப்படி அமையும், எந்த மாதிரி சர்க்கிளில் கட் பண்ணால் எந்த மாதிரி ஃபேப்ரிக் அமையும் அப்படிங்கிறத ஒரு வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை இது வரைக்கும் யாரும் பார்க்கலன்னா அதனுடைய லிங்க்கை ஐட் கார்ட்லையும் கொடுக்குறேன், எண்ட் ஸ்க்ரீன்லையும் கொடுக்குறேன். பிளேலிஸ்ட்டில் கூட நீங்கள் விசிட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சர்க்கிள் கவுன், சர்க்கிள் ஸ்கர்ட் இது ஸ்டிச் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஃபேப்ரிக் தேவைப்படும் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன மாதிரியான கால்குலேஷனை யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய டிஜி அவுட்ஃபிட் கிரியேஷன் சேனலை பார்க்குறீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன்ஸையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஃபுல் சர்க்கிள், ஹாஃப் சர்க்கிள், குவார்ட்டர் சர்க்கிள் இதுக்கு ஃபேப்ரிக் எவ்வளோ தேவைப்படும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து ஃபேப்ரிக்கை எப்படி ஃபோல்ட் பண்ணணும், எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணணும் அப்படிங்கிற ஒவ்வொரு வீடியோஸும், போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு புரியும். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம பார்க்க போகிறது சர்க்கிள் ஸ்கர்ட் அப்படிங்கிறதுனால நான் ஒரு சர்க்கிள் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். இதோடைய மிட் பாயிண்ட்டையும் நோட் பண்ணியிருக்கேன். அடுத்து ஏசிபி இப்படின்னு நான் ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். இதில் சியிலிருந்து பி வரைக்கும் உள்ள லென்த் இது மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லென்த்து. அதே மாதிரி இந்த மிட் பாயிண்ட்டை சுற்றி ஒரு சின்ன சர்க்கிள் போட்டிருக்கேன். இது நம்மளுடைய வெயிஸ்ட் ரவுண்டு. அடுத்ததாக இந்த ஏசின்னு போட்டிருக்கேன், இதுதான் ரேடியஸ். இதைத்தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதை கண்டுபிடிச்சோம்னாலே நம்மளுக்கு ஃபேப்ரிக் எவ்வளோ தேவைப்படும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த ரேடியஸுங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, நம்ம கிளாத்தை ஃபோல்ட் பண்ணும் போது வெயிஸ்ட் ரவுண்டை மார்க் பண்ணணும். அந்த வெயிஸ்ட் ரவுண்டுக்கு மார்க் பண்ணும் போது ஃபோல்டிங் பகுதியிலேருந்து வெயிஸ்ட் ரவுண்டுக்கு மார்க் பண்ண போகிறோம். அந்த கேப் தான் ரேடியஸ். இதை படத்தை பார்க்கும்போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இல்லைன்னா நான் அடுத்த வீடியோவை போஸ்ட் பண்ணுவேன்ல, எப்படி ஃபேப்ரிக்கை ஃபோல்ட் பண்ணணும், அதில் எப்படி நான் அளவுகளை மார்க் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும் இந்த ரேடியஸு கேப்பு. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இது ஃபுல் சர்க்கிள் 360 டிகிரி. இதில் ஹாஃபாக பிரிச்சிருக்கேன். இது 180 டிகிரி. இதில் குவார்ட்டராக பிரிச்சிருக்கேன். அது 90 டிகிரி. ஸோ இந்த 3 சர்க்கிளுக்கு தான் நம்ம இப்போ ஃபேப்ரிக் எவ்வளோ தேவைப்படும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் அடுத்தடுத்து நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ நம்ம ஃபேப்ரிக் எவ்வளோ அப்படின்னு எவ்வளோ தேவைப்படும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில மெஷர்மெண்ட்ஸ் தேவை. என்னென்னா, நம்மளுக்கு லென்த்தும் வெயிஸ்ட் சர்க்கிம்ஃபரன்ஸும் நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ இங்கே லென்த்து பார்த்தீங்கன்னா 38 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். இது எனக்கு நான் மேக்ஸி கவுனுக்கான மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன். இந்த 52ங்கிறது என்னுடைய ஷோல்டர் டு ஃப்ளோர் லென்த் வரைக்கும் உள்ள மெஷர்மெண்ட்டை எடுத்திருக்கேன். இதில் நான் எங்கே எனக்கு பாட்டம், அதாவது டாப் ஆஃப் த பாடி போக, ப்ளவுஸ் பார்ட்டு போக, கீழே பாட்டமுக்கு அந்த சர்க்கிள் ஸ்கர்ட்டுக்கு எவ்வளோ தேவை அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு பாடியோட ஃபுல் லென்த்தை மைனஸ் பண்ணி 38 இன்ச்சஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது எனக்கு வெயிஸ்ட் எங்கே நான் வேர் பண்ண போகிறேனோ அங்கேருந்து ஃப்ளோர் லென்த்துக்குரிய லென்த்து தான் இந்த 38 இன்ச்சஸ். இது எனக்கு லென்த்துக்கான மெஷர்மெண்ட். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, வெயிட் சர்க்கிம்ஃபரன்ஸ், அதாவது நான் எங்கே வேர் பண்ண போகிறேன், ஹிப்பில் எங்கே வேர் பண்ண போகிறேன், வெயிஸ்ட்டில் வேர் பண்ண போகிறேன்னா, இல்லை அண்டர் வெயிஸ்ட், இல்லை ஹிப், அந்த மாதிரி எங்கே நான் வேர் பண்ண போகிறேனோ அதனுடைய சர்க்கிம்ஃபரன்ஸை எடுத்திருக்கேன். அது சீன்னு நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ வெயிட் சர்க்கிம்ஃபரன்ஸ் 36 இன்ச்சஸ், எனக்கு லென்த்து 38 இன்ச்சஸ். ஸோ இந்த ரெண்டு இதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ரேடியஸ் கண்டுபிடிக்கணும். நம்ம இந்த சர்க்கிள் ஸ்கர்ட்டுக்கு பொதுவாகவே ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, சி சர்க்கிம்ஃபரன்ஸ், வெயிஸ்ட் சர்க்கிம்ஃபரன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2/r. இந்த ஃபார்முலாவை வச்சு தான் இந்த ஃபார்முலாவும் இந்த மெஷர்மெண்ட்டை வச்சு தான் நம்ம ஃபேப்ரிக் எவ்வளோ தேவைப்படும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ பைக்கு மதிப்பு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா 3.14. ஸோ பையோட மதிப்பும் நம்மளுக்கு தெரியும், வெயிட் சர்க்கிம்ஃபரன்ஸோட மதிப்பும் நம்மளுக்கு வேல்யூவும் தெரியும், லென்த்தோட வேல்யூவும் நம்மளுக்கு தெரியும். இந்த 3 வேல்யூவை வச்சு தான் நம்ம ரேடியஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் 360 டிகிரிக்கு நம்ம
ரேடியஸ் கண்டுபிடிக்கலாம். இந்த ரேடியஸுங்கிறது 360, 180, 90 டிகிரி இது எல்லாத்துக்குமே மாறுபடும். அதனால் நான் சொல்கிற ஃபார்முலாவை மட்டும் நீங்கள் ஞாபகமாக வச்சுக்கிட்டிங்கனாலே நீங்கள் ரேடியஸை கண்டுபிடிச்சிடலாம். அதை வச்சு ஃபேப்ரிக் எவ்வளோ தேவைப்படும் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம 360 டிகிரிக்கு எவ்வளோ என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா C is equal to 2/r. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு ரேடியஸோட வேல்யூ தான் நம்மளுக்கு தெரியாதுங்கிறதுனால C/2 is equal to 36ங்கிறது வெயிட் சர்க்கம்ஃபரன்ஸ், 2 இன்ச்சஸ்ங்கிறது ஈஸ் அலவன்ஸ். இந்த 2 இன்ச்சஸ்ங்கிறது நீங்கள் 3 இன்ச்சஸாக கூட நீங்கள் வச்சுக்கலாம். அதே மாதிரி சீம் அலவன்ஸ் 1 இன்ச் இல்லை 1.5 இன்ச் நீங்கள் உங்களுடைய விருப்பப்படி வச்சுக்கலாம். கீழே 2 இன்ட்டு பையோட மதிப்பு வேல்யூ 3.14. ஸோ இதை நம்ம வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா 39.628 வருது. அப்போ நம்மளுக்கு வந்து ரேடியஸ் 6.2 வருது. இதை வந்து நீங்கள் 6ஆக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு ரேடியஸ் கண்டுபிடிச்சாச்சு. அப்போ ஃபேப்ரிக் எப்படி கண்டுபிடிக்கணும், எவ்வளோ தேவைங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். அது பார்த்தீங்கன்னா ரேடியஸோட நம்மளுடைய லென்த் என்ன கிடைச்சிச்சு 38 ப்ளஸ் 1 இன்ச்சுங்கிறதும் சீம் அலவன்ஸ். நம்ம வந்து மேலேயும் கீழேயும் வந்து கீழே ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கும் மேலே ஸ்கர்ட்னா பெல்ட்டோட அட்டாச் பண்ணுவோம். இல்லை மேக்ஸி கவுன்னா பாடியோட அட்டாச் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச் அந்த மாதிரி நான் 1 இன்ச் எடுத்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ 1.5 இன்ச் கூட எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ரேடியஸோட நம்ம லென்த் ப்ளஸ் சீம் அலவன்ஸ் இதை ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணதில் நமக்கு கிடைச்சது 45 இன்ச்சஸ். இப்போ 45 இன்ச்சஸ் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இப்போ 360 டிகிரிக்கு 4 குவார்ட்டர்ஸ் சேர்ந்தது தானே 360 டிகிரி. ஸோ அதை வந்து நம்ம 4ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். 180 கிடைக்கும். இப்போ 1 மீட்டருக்கு நீங்கள் இன்ச் டேப்பில் கூட நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. 39.5 இன்ச்சஸ்ங்கிறது தான் 1 மீட்டராக இருக்கும். அதை நம்ம கூட 40ன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். 40 இன்ச்சஸ். ஸோ அப்போ 180 டிவைடட் பை 40 இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு 4.5 மீட்டர் கிடைக்கும். அதாவது இது வந்து நான் மேக்ஸி கவுனுக்காக போட்டது. இது ஸ்கர்ட்டுக்கு செட் ஆகும். மேக்ஸி கவுனுக்குன்னு பார்க்கும்போது நம்ம வந்து பாடி பார்ட்டை மைனஸ் பண்ணோம்ல. ஸோ அதையும் நம்ம ஆட் பண்ணும் போது அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்லீவ்னா ஒரு 1.5 இன்ச்சஸ் 1.5 மீட்டர் தேவைப்படும். இல்லை ஹாஃப் ஸ்லீவ்னா 1 மீட்டர் கூட போதும். ஸோ அப்போ 4.5 மீட்டர் கீழே பாட்டத்துக்கு, மேலே பாடிக்கு வந்து 1லேருந்து 1.5 மீட்டர் நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும் மேக்ஸி கவுன் அப்படின்னா. இதே ஸ்கர்ட்டுக்குன்னா இது அளவு மட்டுமே நம்மளுக்கு போதுமானது. ஸோ 360 டிகிரி ஸ்கர்ட்டுக்கு, சர்க்கிள் ஸ்கர்ட்டுக்கு உங்களுக்கு எவ்வளோ மீட்டர் ஃபேப்ரிக் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4.5 மீட்டர் ஃபேப்ரிக் தேவைப்படுது உங்களுக்கு. அடுத்ததாக நம்ம ஹாஃப் சர்க்கிள் ஸ்கர்ட் 180 டிகிரி நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கும் வந்து ஃபார்முலா கொஞ்சம் மாறுபடும். அது சேம் ஃபார்முலா தான். ஸோ கொஞ்சம் மாறுபடும். இதனால் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் இதுவுமே உங்களுக்கு புரியும். ஏன்னா இதில் வந்து ஒரு சில மாற்றங்கள் நம்மளுக்கு இருக்கும். ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா 180 டிகிரிக்கு 2C is equal to 2/r, 360க்கு C is equal to 2/r, 180க்கு 2C is equal to 2/r. ஸோ இந்த ஃபார்முலாவை வச்சு நீங்கள் ரேடியஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ 2C divided by 2/, இந்த இதுக்கு 2 into 36ங்கிறது சர்க்கம்ஃபரன்ஸ், வெயிஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் ப்ளஸ் 2 inches seam allowance, 1.5 inches seam allowance. இதோட 2 into 3.14 நம்மளுக்கு கிடைச்சிருக்க வேல்யூ பார்த்தீங்கன்னா ரேடியஸ் 12.5 inches கிடைச்சிருக்கு. இப்போ ஃபேப்ரிக் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போகிறோம். இந்த ரேடியஸ் அளவோட லென்த் ப்ளஸ் சீம் அலவன்ஸ் இதை ஆட் பண்ணும் போது நம்மளுக்கு 51.5 inches கிடைக்குது. இப்போ 180 டிகிரினா 2 குவார்ட்டர் சேர்ந்தது தான் 180 டிகிரி. அப்போ 2ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். எவ்வளோ கிடைக்குது 103. ஏற்கனவே சொல்லியிருக்கேன் 1 மீட்டர்னா 40 இன்ச்சஸ். ஸோ இந்த 103 வந்து நம்ம 40ஆல் டிவைட் பண்ணும் போது 2.5 மீட்டர் நம்மளுக்கு கிடைக்குது. அதாவது ஹாஃப் சர்க்கிள் ஸ்கர்ட் 180 டிகிரி ஸ்கர்ட்டுக்கு 2.5 மீட்டர் ஃபேப்ரிக் தேவைப்படுது. இது ஸ்கர்ட்டுக்கு. இதே மேக்ஸி கவுன் அப்படின்னு நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா பாடி பார்ட்டுக்கும் சேர்த்து நீங்கள் ஃபேப்ரிக்கை வந்து சேர்த்துக்கணும், அளந்துக்கணும். இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து 180 டிகிரிக்கு 2.5 மீட்டர் ஃபேப்ரிக் தேவைப்படுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குவார்ட்டர் சர்க்கிள் 90 டிகிரி. இதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 4C is equal to 2/r. அப்போ R is equal to 4C divided by 2/.
ஸோ ஏற்கனவே நம்ம கொடுத்துருக்கிற மெஷர்மெண்ட்ஸை அதே போலயே வச்சு நீங்கள் ரேடியஸ் கண்டுபிடிங்க. ரேடியஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 24 இன்ச்சஸ் கிடைக்குது. இந்த 24 இன்ச்சஸோட லென்த் ப்ளஸ் சீம் அலவன்ஸ் இதோட நம்ம 40 இதுக்கு நம்ம எதாலையும் மல்டிப்ளை பண்ண மாட்டோம். ஏன்னா 63ங்கிறது ஒரு குவார்ட்டருக்குரிய மெஷர்மெண்ட் தான். ஸோ இதை 40ஆல் டிவைட் பண்ணோம்னா 1.575 கிடைக்குது. இது நம்ம ரவுண்ட் ஆக்கும் போது 1.6 இல்லை 1.7 மீட்டர் கூட நீங்கள் ஃபேப்ரிக் எடுத்துக்கலாம். ஸோ குவார்ட்டர் சர்க்கிள் ஸ்கர்ட் அதாவது 90 டிகிரி ஸ்கர்ட்க்கு 1.6 மீட்டர் ஃபேப்ரிக் தேவைப்படுது. இது ஸ்கர்ட்டுக்கு பாடி பார்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா நீங்கள் 1 மீட்டர் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஃபேப்ரிக் கால்குலேஷனை கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் ஃபேப்ரிக் 360 டிகிரிக்குனா எப்படி ஃபோல்ட் பண்ணணும், 180 டிகிரி 90 டிகிரிக்கு எப்படி ஃபோல்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையும், எப்படி மார்க் பண்ணணும், இந்த ரேடியஸை எங்கே அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். ஸோ அதனுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கணும் அப்படின்னா நம்மளுடைய டிஜி அவுட்ஃபிட் கிரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.